மனசாட்சி மனசாட்சிடா மனசாட்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று அண்ணன் மாநாட்டுக்கு அப்புறம் டிவிக்கு தலைவர் தளபதி ஆக்டர் விஜய் இல்லை, தலைவர் விஜய். ஸோ தலைவர் விஜய் அவர்கள் அண்ணா நேற்று வேற லெவலில் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே ரொம்ப போகிறது இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பற்றி தெரியாது. நம்ம தளபதி ஃபேன், விஜய் ஃபேன், ஃபார் த ஃபேன்ஸ் ப்ரைடு, மனசாட்சி அண்ட் மகேஷ் வில் ஸ்பீக் அபவுட் தட். ஸோ தளபதி அண்ணன் வந்து ரொம்ப நல்லாவே பேசிஞ்சார். அம்பேத்கர் தளபதியாக பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு அம்பேத்கர் ஐயாவை பற்றி எல்லாமே தெரியும். அம்பேத்கர் ஐயா வந்து மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன், நம்ம லா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா பற்றி எழுதினவரே அவர் தான். ஸோ அவரோட நூல் வெளியீட்டு விழா, அவர் வந்து எல்லா லாவோட புக்கு லான்ச் விழாவுக்கு நம்ம நேற்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம தலைவர் விஜயை தளபதினே வருது, தலைவர் விஜய் இன்னும் வாயில் நுழைய மாட்டேங்குது, கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது. ஸோ தலைவர் விஜய் அவர்கள் நேற்று தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்தோடனே நல்லா பேசினாருங்க. ஆனால் அவர் பேசினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அம்பேத்கர் ஐயா நம்மலாம் ஒரு கதை ஒன்று சொன்னார் பாருங்க. நியூயார்க் சிட்டி இதில் சூப்பர் ஹாலிவுட் டெஸ்டினேஷன், சூப்பர் ஹாலிடே டெஸ்டினேஷன் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ இருக்கிற கால யங் ஜென்ரேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து அப்போவே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிருக்காரு அம்பேத்கர் ஐயா, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் அப்போவே போய் படிச்சிருக்கிறாரு. அப்போவே அங்கே பட்டம் வாங்கியிருக்கிறாரு அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார், எவ்வளோ கொடுமைங்க அம்பேத்கர் ஐயா பட்டது. சாதியில் நீ இந்த இதில் பிறந்துட்டா நீ இதை படிக்கக்கூடாது, அதை படிக்கக்கூடாது, ஏன் அப்படி? அதெல்லாம் அந்த டைமில் அந்த காலத்தில் இருந்ததுங்க போல், நம்ம அப்பன் தாத்தன் பரம்பரையில் இருந்துக்குது போல். இப்போவும் இருக்குது தான், ஒரேடியாக ஒழிச்சு கட்டணும் கூடிய சீக்கிரத்தில். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் ஒன்று, அந்த சட்டத்தை கொண்டு வரணும் கூடிய சீக்கிரம். எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், எல்லாரும் நினச்ச மாதிரி எல்லாருமே வாழணும். அதை அப்போவே அம்பேத்கர் ஐயா சட்ட புத்தகத்தில் எழுதிட்டு போயிட்டாரு. அது சீக்கிரம் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி தளபதி அண்ணன் அவரோட ஸ்டைலில் எல்லாமே கரெக்டாக பக்காவாக சொல்லிட்டாரு. வேறு எதுவும் நம்ம பேச தேவையில்ல, நம்ம இப்போ தான் வளர்கிறோம், நமக்கு எல்லாரும் ஒன்று தான். நான் அரசியல் பற்றி பேசல, எனக்கு அரசியல் பற்றி தெரியாது, நம்ம தளபதி பேசுகிறத சொல்கிறோம். எனக்கு பிடிச்சது இந்த நியூயார்க்கு சிட்டி பற்றி ஹாலிடே டெஸ்டினேஷன், அவர் அம்பேத்கர் ஐயா அங்கே படித்தார், அது இப்போ சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நல்லா தான் பேசினார். அப்புறம் வேறு அவரோட மோளம்லாம் அடித்தார், என்ட்ரிலாம் செமையாக கொடுத்தாரு, அதுவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அம்பேத்கரோட ஐயாவோட இன்னொரு கதை ஒன்று சொன்னார். அவர் சின்ன வயசில் அவங்க அப்பா வெளியூரில் வேலை செஞ்சுருந்தார் அம்பேத்கர் ஐயா. வே டு வீசாங்கிற ஒரு புக்கு பற்றி நேற்று தளபதி பேசியிருந்தார். அந்த வே டு வீசா பற்றி நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அந்த வே டு வீசா வந்து அவங்க அப்பா வந்து வெளியூரில் வேலை செய்கிறார். அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அவர் வராரு. அவங்க அப்பா பார்க்கறதுக்காக போகும்போது திடீர்னு தீண்டாமை, இந்த கேஸ்ட்டு பையன் தான் அம்பேத்கர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூட பார்க்கறதுக்கு அவர் காசு கொடுத்து போகிறாரு. அவங்க அப்பாவை பார்க்க வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. அந்த ரிக்ஷாக்கார வண்டிக்காரன், இவனை நான் என் வண்டியில் ஏற்ற மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம அம்பேத்கர் ஐயா அவர்கள். அதுவும் சொல்லி பகிர்ந்தார் நேற்று. அது ரொம்பவே ஆச்சரியக்கூறியமாக இருந்தது, ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அந்த மனுஷன், அம்பேத்கர் மனுஷன். அந்த காசை கூட கொடுத்துட்டு அந்த ரிக்ஷாக்காரன் உக்காந்துட்டு நீ வண்டியை ஓட்டுறான்னு அப்படின்னு அம்பேத்கரை சொல்லிக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அம்பேத்கரோட புத்தகத்தை படிப்போம். டைம் இருக்கும்போது படிங்க, நானும் படிப்பேன். இனிமேல் டைம் இருக்கும்போது படிப்பேன். சீக்கிரம் போய் அந்த புக்கை வாங்கிட்டு போய் படிக்கணும். ஸோ எல்லோரும் அந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கோங்க.
சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், அடிப்படை சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், இது இப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம தளபதி அண்ணன். மற்றபடி அவரோட மாஸ் எப்போவுமே குறையலை, கெத்தாக தான் இருந்தது. 2026 ஒரு விழா இருக்குது. சீமான் அண்ணன், உதயநிதி அண்ணன், தளபதி விஜய் அண்ணன், தலைவர் விஜய் அண்ணன், அண்ணாமலை ஐயா, ஆண்டவர் இன்னும் கூட்டணி, கமலஹாசன் அண்ணன் வந்து ஐயா வந்து கூட்டணியில் இருக்கிறாரு. 2026 என்ன முடிவு தெரில. ஒரு பிரம்மாண்டமாக இருக்க போகுது எலெக்ஷன், வேற லெவலில் இருக்க போகுது, சூடு பிடிக்க போகுது 2026. ஆக மொத்தத்தில் அதான் தெரியுது. பாய்.